ஹலோ மைடியா படிஸ், வெல்கம் பேக் டு ஸ்டூடெண்ட் ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மார்க் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். மார்க் இந்த படம் வந்து கிச்சா சுதீப் அவருடைய படம். ஸோ அவருக்காக தான் இந்த ட்ரெய்லரை பார்க்கலான்னு வந்தேன். வீடியோ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிச்சா சுதீப் எனக்கு வந்து அவர் வந்து நானி அந்த படத்தில் தாங்க தெரியும், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தாலுமே எனக்கு இவர் யார் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவ்வளோ ஆர்வம் இல்லை. நானியில் அவருடைய ஆக்டிங் பார்த்துட்டு தான் இவர் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அவர் கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார். ஸோ இப்போ வாங்க மார்க் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், தமிழ் வருஷன் தான் பார்க்குறோம். ஓகே. அசோக் நகர் லிமிட்ல 5 குழந்தைங்க, ஜேகே நகர் லிமிட்ல 7 குழந்தைங்க, கிருஷ்ணா நகர்ல 6 குழந்தைங்கன்னு 18 குழந்தைங்க. எங்க குழந்தைகளை டெட் பாடியா தான் எங்க கிட்ட கொடுப்பீங்களா? ஆதிகேசவன் சிஎம் ஆறதுக்காக இங்க எத்தனை தலைகள் வேணாலும் உருளும். நீ சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுக்கும் நான் அதிகாரத்தை இழந்து அப்போசிஷன்ல இருக்கிறதுக்கும் காரணமான அந்த ஆதிகேசவன் இப்ப நம்ம கிட்ட மாட்டிருக்கான். அஜய் மார்க்கண்டேயா சூப்பர் இன்டா போலீஸ் போதையில இருந்தாலும் சஸ்பெண்ட்ல இருந்தாலும் டியூட்டில இருப்பாரு. இந்த நேரத்துல நீ மார்க்க டச் பண்றது மேக்ஸிமம் ரிஸ்க் டச் பண்ற மாதிரி. No matter. I want to finish him. ஃபர்ஸ்ட் டைம் என்ன இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இருக்கல ஸ்டீஃபன்? நல்லா இருக்கேனா? நீங்க சொல்லிருக்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போன குழந்தைங்களை தேடினா கிடைக்கிறது டெட் பாடி மட்டும்தான். அர்ச்சனைக்கு துவாவை கூட்டு வருது என்ன பொறுப்பு? உனக்கு இருக்கிறது 18 hours. போக போற ஒவ்வொரு உயிருக்கும் நீதான் பொறுப்பு. Your time starts now. வந்தேன்னு வச்சுக்கோ. பறந்து பறந்து வர லேட் ஆகும், சிறுத்து பாஞ்சு வர லேட் ஆகும். இது மார்க் 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 மார்க். சார், you okay? தம் அடிக்கிறது கம்மி பண்ணுடா. ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படங்க. எப்படி வந்து தமிழில் அஜித் விஜய் உங்களுக்கெல்லாம் படம் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இது நான் பார்க்குறேன். அவருமே அந்த மாதிரி அந்தளவுக்கு ஈக்குவலான ஒரு மாஸ் ஹீரோ தான். ஸோ நான் ஏன் சொல்ல இது இப்படி கம்பேர் பண்ணேன்னா, நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ரொம்ப மாஸான ஒரு ட்ரெய்லர் பார்த்து அந்த ஃபீல் வருது. அந்த ஸ்டோரி பேட்டர்னாக நல்லா இருந்தது. அந்த குழந்தைங்களெல்லாம் கிட்னாப் பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் இவர் வந்து போகிறாரு. ஸோ இவர் வீட்டு குழந்தையுமே ஒரு குழந்த கடத்தப்படுறாங்க. ஸோ அது ஒரு ஃபேமிலி எமோஷனாக எடுத்துக்கிட்டு இவர் அந்த குழந்தைய காப்பாற்ற போகிறாரு. அப்படியே அந்த மொத்த கேங்கையும் அழிக்கிறாரு. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு லைன் தான். ஸோ அதில் எந்தளவுக்கு வந்து அந்த ஹீரோயிசம் மாஸ் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த படத்தோட வெற்றியும் தோல்வியும் அமைங்க. மற்றபடி ஃப்ரேம்ஸாக கலர்ஸாக ரொம்ப அந்த ரெட் கலர் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க, விளையாடிருக்காங்க. ஏன்னா அந்த ரெட் கலர் வந்து அவ்வளோ அந்த பவரான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுக்குது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த டைட்டில் போட்ட விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது இன்னொரு டைம் என்ன கூட பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த டைட்டில் ரிவீல் பண்ணுற அந்த இடத்துல மட்டும் செம்மையாக அந்த அந்த பிஜிஎம் அந்த கட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. கரெக்டாக அந்த பஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மார்க் அப்படின்னு வந்ததும், அந்த மார்க்ன்ற அந்த வேர்ட்லேயே வந்து பஞ்சு அந்த கை அந்த இது இருந்ததும் எல்லாம்
பக்காவாக மேட்ச் ஆனது. ஸோ விக்ராந்த் அவரை பார்க்கும்போது வெடிச்சிட்டேன், வேறு லெவல். விக்ராந்த் வந்து இந்த மாதிரி படங்களில் ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கும்போது வந்து நமக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் வந்து நிறையா வந்து போராடிட்டு இருக்காரு தனக்கான ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது தமிழில் தான் கிடைக்கணும்னு இல்லை, எந்த லாங்குவேஜில் வேணால் கிடைக்கலாம். ஸோ அதுக்காக எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிகிட்ருக்காரு இப்போ படம். ஸோ எங்கே அவருக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சாலும் அது நல்ல விஷயந்தான். ஸோ மற்றபடி கிச்சா சுதீப் அவரோட அந்த மாஸ் அந்த லெவலுக்கு கொஞ்சமும் குறையாமல் இந்த ட்ரெய்லர் இருக்குது, அவரு தான் சொல்லணும். ஸோ ஓகே, December 25th படம் ரிலீஸ் ஆகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க.